வணக்கம் இன்டர்நெட். இது உங்கள் ஜெய்மினி ஃப்ரம் 3J ஆட்டோ எக்ஸ்பர்ட். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. எல்லாம் ஷார்ட்ஸு அப்புறம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் தான் போட்டுட்ருக்கிறோம். எதுக்கு இப்போ திடீர்னு இப்போ ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ போடாதனால நம்ம சப்ஸ்கிரைபர் அப்புறம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்து மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரோ, நீங்கள் லாஸ்ட் டைம் ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தீங்க. ஸோ அதனால் நீங்கள் கான்ட்ரவர்சினா என்ன சொல்கிறது, மனசில் பட்டது இந்த மாதிரி யூடியூப் இண்டஸ்ட்ரியை விட்டு போயிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்குறேங்க. ஏன்னா இப்போ நடக்கிறது எதுவுமே வந்து அந்தளவுக்கு ஒரு திருப்தி கொடுக்கல. ஸோ ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியுமே வந்து மேலே வளர்ந்து தான் போகணும். அந்த இடத்துல வந்து பல பிரச்சனைகள் முட்டுக்கட்டைகள் வந்து வந்தால் அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வராது அப்படிங்கிற மாதிரி எனக்கு அந்த விஷயத்த சொல்லணும்னு தோணுச்சு. அதுக்காக தான் அந்த நான் போஸ்ட்டை போட்டிருந்தேன். பட் அதுக்காக கம்ப்ளீட்டாக நான் வந்து யூடியூப்பை விட்டு வெளியே போகிறேன்னான்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் அதை பற்றி டிசைட் பண்ணலை. ஒரு பிளான் இருக்குது, ஃப்யூச்சர் பிளான் இருக்குது. பட் இட் வில் டேக் சம் மோர் டைம். பட் இப்போ நம்ம இருக்கிற வரைக்கும் நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணிகிட்ருக்குறோம். அதை கண்டினியூ பண்ணணுங்கிறது தான் எனக்கு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அந்த வகையில் வந்து ஒரு ரைடு போகலான்னு தோணுச்சு. ரைடை பற்றி உங்களுக்கு நான் கம்ப்ளீட்டாக சொல்கிறேங்க. அந்த ரைடு வந்து வெரி சூன் நம்ம பண்ணுறோம். இந்த ரைடு வந்து பர்ஃபெக்டாக வேறு லெவலில் பண்ண போகிறேன். அதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன, எப்போயுமே நம்ம சப்ஜெக்டாகவே பேசிகிட்ருக்குறோம். ஸோ கொஞ்சம் பர்சனல் லைஃப்லேயும் என்ன பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு தெரியட்டுமே. இதுதாங்க நம்மளுடைய வாழைத்தோட்டம். நம்ம எக்ஸலில், டிவிஎஸ் எக்ஸலில் போகிறதுக்கு முன்னாடி வச்ச மரங்கள் தான் இது. இந்த வாழை மரம் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 14 மரம். ஓகே, இந்த மோடில் போட்டுக்கிறேன். ஓகே, 14 மரம் இருக்குது. இந்த 14 மரமே பார்த்திங்கன்னா நானே கிழங்கு எடுத்துகிட்டு வந்து தோண்டி என்னோடய கைப்பட வச்ச மரங்கள் தான். இதோட பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்களேன், எந்த ஒரு கெமிக்கலுமே இதுக்கு நான் போடலைங்க. எந்த ஒரு கெமிக்கலும் போடலை. இன்ஃபேக்ட் நான் உரமே இதுக்கு நான் போடலை. நான் பண்ண ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதை ரெகுலராக தண்ணி விட்டு நல்லா குழி தோண்டி பராமரித்தது மட்டும்தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுவே கூட நான் இருக்கும்போது பண்ணுவேன். ஒவ்வொரு வாட்டி ரைடு போகும்போது பார்த்திங்கன்னா, இந்த ஒரு டியூப் ஒன்று நாங்கள் போட்டு வச்சுருக்கிறேன். இங்கே இருக்க தெரியுதுங்களா, தரையில் ஒரு டியூப் இருக்குது பார்த்தீங்களா. அந்த டியூப்பை வந்து வீட்டில் இருக்கிற யாரெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ, தம்பியோ இல்லை என் ஒய்ஃபோ இல்லை தம்பி ஒய்ஃபோ இல்லை எங்கள் அம்மாவோ யாராவது வந்து தண்ணி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆக மொத்தம் மரம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், நல்ல ஒரு பலன் கிடச்சிருச்சு. இதில் 9 சீப்புங்க. இதெல்லாமே நாட்டு வாழை இருக்குது பார்த்திங்களா. அது இங்கே ஒரு இது, இங்கே ஒரு தார் விழுந்துருக்கு பாருங்கள். இங்கே ஒரு தார், அப்புறம் இங்கே 1, 3, 4. அப்புறம் நான் இப்போ தான் கவனித்தேன். இது நான் 2 நாளைக்கு முன்னாடி வரும்போது நான் பார்க்கல. இப்போ தான் தார் விடுறதுக்கு பூ போட்ட ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இது பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. சரி, நம்ம சொல்லிடலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வாழை மரம் வச்சதெல்லாம் நான் காமிச்சிருப்பேன். பட் இது என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு சொல்லலை பார்த்தீங்களா. எல்லாமே வந்து நாட்டு மரம், ஒன்றை தவிர இந்த ஒன்று மட்டும் பார்த்திங்கன்னா, இது செவ்வாழைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த சிகப்பு கலர் வாழை. ஸோ அந்த மரம் அழகாக இருக்குது. ஸோ இதை காமிச்சலான்னு தோணுச்சுங்க. எல்லாமே நிறையா மரம் இருக்குது. உங்களுக்கு வீட்டுக்கு பின்னாடியும் நல்ல ஒரு இடம் இருக்குது. ஒரு நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஒரு மார்னிங் வேணும். காலையில் எழுந்திரிச்சோன்னா அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புத்துணர்வான ஒரு மார்னிங் காலையில் ஒரு சூரிய உதயம் வேணும்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி மரங்கள் வச்சு தண்ணி ஊற்றும் போது பார்த்திங்கன்னா அதில் கிடைக்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே ரொம்ப நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும். இந்த மாதிரி இதை போகும்போது அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த நல்ல ஒரு நாட்டு செம்பருத்தி. இப்போ நாட்டு செம்பருத்தி நம்ம ஊரில் அதிகமாக கிடைக்கிறதில்ல. அது எங்கள் ஏரியாவில் கிடைக்கிறதில்ல. இப்போல்லாம் ஒட்டு தான் கிடைக்குது. ஸோ நாட்டு செம்பருத்தி வச்சுருந்தா அதுவும் நல்லா வளர்ந்துருச்சு. தென்னை மரமும் பார்த்திங்கன்னா ஒரு 1, 2, 3 தென்னை மரம் எக்ஸ்ட்ரா வந்து வச்சுருக்கு. ஸோ ஃபைனுங்க. இது வந்து ஜஸ்ட்டு பர்சனலில் நம்ம இருக்கிறது, நான் லீவ் நாளில் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத சொல்லலாம் அப்படின்ட்டு. மற்ற நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த வேலை முடிச்சதுக்கப்புறம் நான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறது கடையில் தான். நம்ம கடை ஃபேமிலி இப்படியே வந்து டைம் போயிடும். ரைடு வந்து இவ்வளோ நாளாக உடனே ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்ததுக்கு காரணம் என்ன பார்த்திங்கன்னா, குழந்தைங்களுக்கு 2 பேருக்குமே வந்து ஸ்கூல் லீவு. கிட்டத்தட்ட 12 நாள் வரைக்கும் வீட்டில் இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் நான் ரைடு போயிட்டேன் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஸ்கூலுக்கு போயாச்சுன்னா ஓரளவு வீட்டில் சமாளிச்சிருவாங்க. ஏன்னா அனுப்பி விட்றதோட சரி, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் வேலை. பட் ஃபுல்லாக 10 நாளுமே 12 நாளும் வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களால கடை வேலையும் பார்க்க முடியாது, வீட்டு வேலையும் பார்க்க முடியாது, குழந்தை வேலையும் பார்க்க முடியாதுங்கிறதுக்காக நான் ரைடு ஸ்டார்ட் பண்ணாமல் வச்சுருந்தேன். பட் இப்போ அது கொஞ்சம் கிளியர் ஆகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்மர் ரைடுன்னு சொல்லியிருந்தேன். அது என்னென்னா, நம்ம ஒரு வின்டர் ரைடு பண்ணுறாங்க. அருணாச்சல் பிரதேசில் நம்ம தவாங்கு போன வாட்டி நம்ம ட்ரை பண்ணி சீலா பாஸ் வரைக்கும் போயிட்டு முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதே வின்டர் ரைடை இந்த வாட்டி பண்ணலாம். பட் அருணாச்சல் வேணாம். ஏன்னா அருணாச்சல் போயிட்டு வந்தாச்சு, அந்த ரோடு நல்லா தெரியும், அந்த லொக்கேஷன் எல்லாமே தெரியும், நம்ம மக்களும் பார்த்துட்டாங்க. ஸோ இன்னும் பார்க்காத ஒரு இடம் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, தட் இஸ் உத்தரகாண்ட். உத்தரகாண்ட் known for terrain, known for temples, known for adventure, known for snow, heavy snow, known for landslide, அப்புறம் ஃப்ளட்டு எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு த்ரில்லிங்கான ஒரு ஸ்டேட் தான் வந்து உத்தரகாண்டு. அந்த உத்தரகாண்டு தான் வந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அந்த உத்தரகாண்டுக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த -5லேருந்து,
+5லேருந்து -10 வரைக்கும் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை நம்ம தாக்கு பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான சில வின்டர் வியர்ஸ் தேவைப்படுது. அதை நான் ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ அது வர்ற வரைக்கும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாமே, நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அது வந்தவொடனே உடனே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ அந்த கியர்ஸ் வந்தவொடனே உங்களுக்கு இன்னொரு வீடியோவை நான் போடுறேன். ஸோ இன்கேஸ் வின்டர் ரைட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு கோல்டு பிளேஸ் போகிறீங்கன்னா பைக் ரைடருக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குற வீடியோ வந்து நம்ம ரைடு வீடியோ தான் பார்ப்பீங்க. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். ஸோ நான் யூடியூப்பை குவைட் பண்ணலை. அஸ் ஆஃப் நவ் அந்த பிளான் கிடையாது. ஃப்யூச்சரில் இன்னொரு ப்ராஜெக்ட் ஒன்று போயிட்டுருக்கு. அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அது எப்படி பண்ணுறது, அதை பார்த்துக்கிட்டு யூடியூப்பை நான் பார்ட் டைமாக பண்ணலாம், இல்லை யூடியூப்பை மட்டுமே பண்ணலாம், இல்லை அது என்னங்கிறது எனக்கு இன்னும் தெளிவாக தெரியலை. நீங்கள் என்ன ஒரு குழப்பத்தில் இருப்பீங்களோ அதே குழப்பத்தில் தான் நான் இருப்பேன். பட் யூடியூப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது. நிறைய பேருக்கு வந்து நம்ம ஊரை சுற்றி காட்டுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் பார்க்குறேன். இன்னொன்று என்னென்னா, நான் இந்த சேனலை ஓப்பன் பண்ணும்போது தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, இது வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவான சேனலாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஸோ அந்த வகையில் நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக மட்டும் இல்லாமல் ஒரு ரைடு போகணும் அப்படின்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எப்படிலாம் பண்ணலாம், எப்படிலாம் சேஃபாக பண்ணலாம், எந்த மாதிரி ரூட்ஸ் எடுக்கலாம், என்ன மாதிரி விஷயங்களை ரயிலில் பண்ணணும், பண்ணக்கூடாது, எவ்வளோ செலவாகும், எப்படிலாம் பட்ஜெட்டில் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கொண்டு போகணும்னு நினச்சேன். அதை நல்ல விதமாக பண்ணிட்டுருக்கிறேன். அதை இன்னும் ஃபர்தராக கண்டினியூ பண்ணுறது தான் என்னோட ஆசையும் கூட. சரிங்க, இந்த vlog இதோட முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம ரைடிங் கேஸ் வந்தோன்னா இன்னொரு வீடியோ நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ராவல் வீடியோ நான் போடுறேன். Always wear helmet, ride safe, always wear seat belt and drive safe. This is Jay from 3G Auto Expert. Bye bye. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சொரக்காய் கொடி இருக்குது, பூசணிக்காய் கொடி இருக்குது. காய் இப்போ தான் 2 நாளைக்கு முன்னாடி எல்லாத்தையும் பறிச்சிட்டோம், அதனால் இங்கே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா தென்னை மரத்தை பாருங்கள் எப்படி, இந்த சொரக்காய் கொடி பாருங்கள் எப்படி அமைக்கிக்கிட்டு இருக்குன்னு. ஓகே, பாய் பாய்.